ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராசஸஸ் பற்றி தான். ஸோ ப்ராசஸஸில் வந்து நான் பார்ட் 1 and 2 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்ட் 3ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸஸ் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதிலே 2 இருக்குது, ப்ராசஸஸ் க்ரியேஷன் அண்ட் ப்ராசஸஸ் டெர்மினேஷன். ப்ராசஸஸ் க்ரியேஷன் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Operations on process. There are many operations that can be performed on processes. Processesல நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். தட் இஸ் ப்ராசஸ் ப்ரீஎம்ஷன், ப்ராசஸ் பிளாக்கிங், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் ப்ராசஸ் க்ரியேஷன் அண்ட் ப்ராசஸ் டெர்மினேஷன். Most operating system including Unix, Linux and Windows identify the processes according to unique process identifier, that is PID, which is typically an integer number. ஸோ எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஐடி வச்சு தான் ஒரு ப்ராசஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது ஒரு இன்டிஜர் நம்பராக இருக்கும். அதை PID அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். Process creation. A process may be created by another process using fork. ஃபோக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு நியூ ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். The creating process is called the parent process and the created process is the child process. எந்த ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணதோ அது வந்து பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூவாக க்ரியேட் ஆனதை வந்து நம்ம சைல்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். A child process can have only one parent, but a parent process may have many children. ஸோ எப்போவுமே சைல்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஒன் பேரண்ட் தான் இருப்பாங்க. பட் வந்து ஒரு பேரண்ட் ப்ராசஸ் வந்து எவ்வளோ சில்ட்ரன் வேணாலும், எவ்வளோ நியூ ப்ராசஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறது. போத் பேரண்ட் அண்ட் சைல்ட் ப்ராசஸஸ் ஹாவ் த சேம் மெமரி, இமேஜ், ஓப்பன் ஃபைல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ எல்லாமே வந்து சேமாக தான் அது வந்து ஷேர் பண்ணிக்கும், பேரண்ட் அண்ட் சைல்ட் ப்ராசஸ். ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா தே ஹாவ் டிஸ்டிங்க்ட் அட்ரஸ் ஸ்பேஸ். அட்ரஸ் கிடையாது, அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் தான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மீது எல்லாமே சேமாக தான் ஷேர் பண்ணிப்பாங்க. Traditional Unix system identify the process init as the root of all child process. init அப்படின்னு சொல்கிறது தான் வந்து root, that is parent of all child node அப்படின்னு சொல்லுவாங்க. init வந்து system v init அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட PID என்ன அப்படின்னா 1, that is எல்லாத்தோட ரூட் நோடு, ரூட் ப்ராசஸை வந்து நம்ம அதோட ஐடியை வந்து எப்போவுமே 1ன்னு தான் அசைன் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா init அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் v init அப்படின்னும் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் க்ரியேட்டட் when the system is booted. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆனதுமே ஃபர்ஸ்ட் க்ரியேட் ஆகிற ப்ராசஸ் வந்து நம்ம init அப்படின்னு சொல்லுவோம். அதோட PID என்ன, ப்ராசஸ் ஐடி என்ன அப்படின்னா 1. ரீசன்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஹாவ் ரீப்ளேஸ்ட் இட் வித் சிஸ்டம் D. ஸோ ரீசெண்டாக வந்து அந்த இனிட்டை வந்து நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஸ்டம் D வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ராசஸ் க்ரியேஷனோட டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்குது, அது ஃபோக்குங்கிற சிஸ்டம் காலை இன்வோக் பண்ணுது. ஸோ ஒரு நியூ சைல்டு வந்து இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. சைல்டோட ஐடி PID எப்போவுமே 0வாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அது ஒரு சைல்டு நோட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் சைல்டு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எக்ஸிட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எந்த சைட், பேரண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஐடியலாக இருக்குது. நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா சைல்ட் ப்ராசஸோட எக்ஸிட் வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். சைல்ட் ப்ராசஸ் எக்ஸிட் ஆனதும் அது வந்து பேரண்ட் ரெஸ்யூமேட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ அது வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆஃப்டர் த எக்ஸிட் ஆஃப் த சைல்ட் ப்ராசஸ் த பேரண்ட் ப்ராசஸ் ரெஸ்யூம்ஸ் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். when a process creates a new process, ஒரு ப்ராசஸ் வந்து நியூ ப்ராசஸை க்ரியேட் பண்ணும்போது there are 2 scenarios. The parents continue to execute concurrently with its children. ஒரு சில நேரத்தில் பேரண்ட்ஸும் வந்து அந்த சைல்டு கூடயே அதோட எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த டயக்ராமில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் பேரண்ட்ஸ். அது எக்ஸிட் ஆகிறது வரைக்கும் பேரண்ட் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் த எக்ஸிட் ஆஃப் த சைல்ட் ப்ராசஸ் தான் அது வந்து அதோட எக்ஸிக்யூஷனை ரெஸ்யூம் பண்ணும். பட் சில கண்டிஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேரண்ட் வந்து அந்த சைல்ட் நோட் கூட கான்கரண்ட்டாக பேரலாக வந்துட்டு அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு
point. Second scenario என்ன அப்படின்னா, the parent wait until some or all of its children have terminated. ஸோ எல்லாரும் டெர்மினேட் ஆகிறது வரைக்கும் ஆர் சம் சில்ட்ரன் டெர்மினேட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் சீனாரியோ தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டயக்ராமில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சீனாரியோஸுமே இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், சிஸ்டம் கால் ஃபோக். ஆக்சுவலாக க்ரியேஷன் அப்படின்னாலே இந்த ஃபோக்கில் இருந்து தான் நிறைய டைம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. சிஸ்டம் கால் ஃபோக் இஸ் யூஸ் டு கிரியேட் ப்ராசஸஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். இல்லை எந்த ஆர்குமெண்ட்ஸும் இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபோக் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், உள்ள எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம கொடுக்கல. it takes no arguments and returns a process ID. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்டர்ன் மட்டும் பண்ணும். எதுனா ப்ராசஸ் ஐடியை வந்து ரிட்டர்ன் பண்ணும். The purpose of fork is to create new processes which becomes the child process of the caller. ஒரு நியூ ப்ராசஸ் க்ரியேட் பண்ணது, எந்த ப்ராசஸ் கால் பண்ணதோ அந்த ப்ராசஸோட சைல்டு ஐடி சைல்டு ப்ராசஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராசஸ் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது யாரோட சைல்டு அப்படின்னா, எந்த ப்ராசஸ் அந்த ஃபோக்குங்கிற சிஸ்டம் காலை இன்வோக் பண்ணுச்சோ அதோட சைல்டு ப்ராசஸ், அதுதான் ப்ராசஸ் ஆஃப் த காலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராசஸ் வந்து கால் பண்ணதோ அந்த சிஸ்டம் காலை அவங்களோட சைல்டு. After a new child process is created, both process will execute the next instruction following the fork system call. ஸோ ஃபோக் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு நியூ ப்ராசஸ் வந்து சைல்ட் ப்ராசஸ் க்ரியேட் ஆயிரும். அதுக்கு கீழே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதோ அதை ரெண்டு மீன்ஸ் அந்த சைல்ட் ப்ராசஸ் அண்ட் பேரண்ட் ப்ராசஸ் போத் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை வந்து அந்த சைல்ட் ப்ராசஸ் பேரண்ட் ப்ராசஸ் ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங் த ஃபோக் சிஸ்டம் கால். அது வரைக்கும் இருந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேரண்ட் ப்ராசஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஃபோக்குக்கு அப்புறமா வரும்போது ஒரு சைல்ட் ப்ராசஸும் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் சேர்ந்து அந்த ரிமைனிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். Therefore we have to distinguish the parents from the child. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்டு சைல்டும் எப்படி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணுறது அப்படின்னா, அதோட ஃபோக்கோட ரிட்டன் வேல்யூ வச்சு தான். ஸோ வந்து ரிட்டன் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா தட் இஸ் சைல்ட் ப்ராசஸ். அதர் தேன் தட் 0 இல்லாமல் நான் நெகட்டிவ் வேல்யூ இன்டிஜராக இருந்துச்சுன்னா தட் இஸ் பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். Thanks for watching this video. Subscribe our channel to get more videos. If you like the video, please share and comment. Thank you.